Okay. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஜென் ஜோன் இந்த யூடியூப் சேனல்ல எங்களோட இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட நன்றிகளும் வணக்கமும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு புதிய பதிவு. இந்த பதிவுல இன்னொருக்கா நம்ம கூட ஷோபிதா இருக்காங்க. ஷோபிதா, வெல்கம் ஷோபிதா. நன்றி அக்கா. வணக்கம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஆனா நல்லா இல்லக்கா. நல்லா இருக்கேன், ஆனா நல்லா இல்ல. ஏன் இப்படி ஒரு புதுசா ஒரு விதமா சொல்லிட்டு இருக்க? நான் பண்ற விஷயங்கள் நான் நல்லாதாக்கா பண்றேன். எஃபோர்ட் போட்டு அஹ், நல்லா பண்றேன். அந்த ஆஸ்பெக்ட்ல நல்லா இருக்கேன். ஆனா அதுக்கு ஒரு அவுட்கம் வரணுங்கும்போது உம். சரியா வரமாட்டேங்குதுக்கா. அதனால நல்லா இல்ல. அதனால நல்லா இல்லையா? ம். என்ன பண்ண? எதுல உனக்கு நல்லா இல்லைன்னு சொல்ற நீ? எதுவுமே நல்லா இல்லக்கா. வேலையில பிரச்சனை, உம். ஹெல்த்ல பிரச்சனை, உம். லைஃப்ல பிரச்சனை. லைக் எஃபர்ட் போட்டு நம்ம அது சரியா கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது முட்டுக்கட்டை போட்டு அது அப்படியே நிக்குது. அதுக்கு மேல ஓகே. போக மாட்டேங்குது. சரி. இப்ப எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்கு. என் வாழ்க்கையே பிரச்சனைன்னு சொல்ற மொத்தத்துல எல்லாத்தையும் சொன்னது நீ சொன்னதை பார்த்தா என் வாழ்க்கையே பிரச்சனை. ஏன்டா நான் இருக்கேங்கிற ரேஞ்ச்ல இருக்க மாதிரி பேசுற. ஆமாக்கா. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ம். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. கரெக்டா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். நம்ம ம். பிரச்சனையை பார்க்காம உன் வாழ்க்கையில உனக்கு என்னெல்லாம் நல்லது நடந்திருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? இல்லக்கா. ஏன் உனக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நம்ப மாட்டேங்கிற நீ? ஃபோக்கஸ் ஃபுல்லா என்ன இல்லைங்கிறதுலயே போயிடுச்சா. சோ என்ன ம். இருக்குங்கிறதுல அது யோசிக்கவே முடியறது இல்ல. சரி. இதுக்கு ஒரு 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 டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் பேரு நன்றி உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ம். கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறப்போ நமக்கு நிறைய நன்றி உள்ள விஷயங்கள், நம்ம நன்றி சொல்ற மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம லைஃப்ல நடக்குமா. சோ ம். நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்னா, நமக்கு வேண்டாத விஷயத்தையே எப்ப பாரு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வேண்டாத விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, வேண்டாத விஷயங்களே நிறைய நடக்குது. அதுக்கு ம். பதிலா ஒரு சான்ஸுக்கு நம்ம கிட்ட நம்ம நன்றி சொல்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அது நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குமா. இன்னைக்கு இந்த நன்றி உணர்வு பத்தி பார்ப்போமா? இதை இன்னொரு ம். இதுல ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, கிராட்டிடியூட் ஜேர்னல்னு சொல்லுவாங்க. ஆ. அதாவது நம்ம எந்த விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லா இருக்கிறோமோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நன்றி பூர்வமா இருக்கிறோமோ அதை நம்ம ஒரு பயிற்சி மாதிரி பண்ணணும். இந்த பயிற்சியை எப்படின்னா, டெய்லி காலையில நம்ம எந்திரிக்கிறப்பவே என்ன பண்ணணும்னா, கண்ணை முழிச்சதையும் முதல்ல ஒரு 10 விஷயம் ரேண்டமா நான் எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சு பாரு. ம். அப்படி நீ நினைச்சு பாக்குறப்பயே அந்த காலையில நீ அதை திங்க் பண்றப்பவே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த உன்னோட தாட்ஸ் அதர் திங்ஸ்ல போகாம அப்படியே இருக்கும். நீ ம். இப்ப சொல்லியிருக்கியா இந்த மாதிரி எந்திரிச்சு? இல்லக்கா. சரி. இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம நன்றி உணர்தல் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ ம். உன்னை கண்ணை மூடிக்கோ. எப்பவும் போல ஹேண்ட உன்னோட வலது கை எடுத்து இதயத்துல வச்சுக்கோ. உன்னோட இதய துடிப்பு அப்படியே கேட்டு பாரு. 24 மணி நேரமும் ஒரு செகண்ட் விடாம உன் இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கே, அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நன்றி சொல்லியிருக்கியா நீ? இல்லக்கா. இப்ப நன்றி சொல்லு. 24 மணி நேரம் என் கூட எப்பவுமே இருந்துகிட்டு இருக்க உனக்கு நன்றி. 24 மணி நேரம் எப்பவுமே என் கூடவே இருந்துட்டு இருக்க உனக்கு நன்றி. என் இதய துடிப்புக்கு நன்றி. என் இதய துடிப்புக்கு நன்றி. டெய்லி காலையில நம்ம எந்திரிக்கிறோம்ல, எத்தனை பேர் அன்னைக்கு எந்திரிக்க முடியாம போயிடுறாங்க. கரெக்டா? சோ ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு புதிய நாளா வருது இல்லையா? அதனால இந்த புத்தம் புதிய நாளுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த புத்தம் புதிய நாளுக்கு என்னுடைய நன்றிகள். எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஆனா உனக்கு 3 நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்குது இல்லையா? எனக்கு கிடைத்திருக்கும் நல்ல உணவுக்காக என் நன்றிகள். எனக்கு கிடைத்திருக்கும் நல்ல உணவுக்காக எனது நன்றிகள். இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா? இந்த பிரபஞ்சம் என்னோடு எப்போதும் இருப்பதற்காக நன்றிகள். இந்த பிரபஞ்சம் எப்போதும் என்னுடன் இருப்பதற்காக நன்றிகள். நான் சுவாசிக்கும் தூய்மையான காற்றுக்கு நன்றி. நான் சுவாசிக்கும் தூய்மையான காற்றுக்கு நன்றி. இந்த அருமையான வாழ்க்கைக்கு நன்றி. இந்த அருமையான வாழ்க்கைக்கு நன்றி. என்னை அரவணைத்து காக்கும் என் பெற்றோருக்கு நன்றி. என்னை அரவணைத்து காக்கும் என் பெற்றோருக்கு நன்றி. என்னிடம் இருக்கும் நல்ல நண்பர்களுக்கு நன்றி. என்னிடம் இருக்கும் நல்ல நண்பர்களுக்கு நன்றி. என்னை எப்போதும் நடமாட வைத்துக் கொண்டிருக்கும் இந்த உடலுக்கு நன்றி. என்னை எப்போதும் நடமாட வைத்துக் கொண்டிருக்கும் இந்த உடலுக்கு நன்றி.
நல்லவைகளை எனக்கு கற்றுத்தந்த என் ஆசிரியர்களுக்கு நன்றி. நல்லவைகளை எனக்கு கற்றுத்தந்த என் ஆசிரியர்களுக்கு நன்றி. தினமும் காலையில் என்னை எழுப்பும் என் கடிகார மணி ஓசைக்கு நன்றி. தினமும் காலை என்னை எழுப்பும் என் கடிகார மணி ஓசைக்கு நன்றி. என்னுடன் எப்போதும் இருக்கும் என் அலைபேசிக்கு நன்றி. என்னுடன் எப்போதும் இருக்கும் என் அலைபேசிக்கு நன்றி. என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் இந்த வீட்டிற்கு நன்றி. என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் இந்த வீட்டிற்கு நன்றி. என்னை பேணி காத்து எப்பொழுதும் என்னுடன் இருக்கும் என் சொந்த பந்தங்களுக்கு நன்றி. என்னை பேணி காத்து எப்போதும் என்னுடன் இருக்கும் என் சொந்த பந்தங்களுக்கு நன்றி. என்னோட ஆரோக்கியமான உடல் நலனுக்கு நன்றி. என்னுடைய ஆரோக்கியமான உடல் நலனிற்கு நன்றி. என்னை எப்போதும் வெற்றியை காட்டிக் கொண்டிருக்கும் என்னுடைய அறிவு ஆற்றலுக்கு நன்றி. எனக்கு எப்போதும் வெற்றியை காட்டிக் கொண்டிருக்கும் எனது அறிவு பாதைக்கு நன்றி. நான் நடமாடி விளையாடும் என் கால்களுக்கு நன்றி. நான் நடமாடி விளையாடும் என் கால்களுக்கு நன்றி. நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடன் இருக்கும் என் தோழர்களுக்கு நன்றி. நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடன் இருக்கும் என் தோழர்களுக்கு நன்றி. என்னுடன் எப்போதும் இணைந்து இருக்கும் இயற்கைக்கு நன்றி. என்னுடன் எப்போதும் இணைந்திருக்கும் இயற்கைக்கு நன்றி. எனக்கு கிடைத்திருக்கும் மிகச்சிறந்த வேலைக்கு நன்றி. எனக்கு கிடைத்திருக்கும் மிகச்சிறந்த வேலைக்கு நன்றி. என்னுடன் பணிபுரியும் அனைத்து சக தோழர்களுக்கும் நன்றி. என்னுடன் பணிபுரியும் அனைத்து சக தோழர்களுக்கும் நன்றி. எனக்கு தினமும் தேநீர் தரும் அந்த அலுவலக சேவையாளுக்கு நன்றி. எனக்கு தினமும் தேநீர் தரும் அந்த அலுவலக சேவையாளருக்கு நன்றி. என்னை எப்பொழுதும் பத்திரமாக அழைத்துச் செல்கின்ற என் வாகனத்திற்கு நன்றி. என்னை எப்பொழுதும் பத்திரமாக அழைத்துச் செல்லும் என் வாகனத்திற்கு நன்றி. என்னை எப்பொழுதும் சிரிக்க வைக்கும் என் தோழர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் நன்றி. என்னை எப்போதும் சிரிக்க வைக்கும் என் தோழர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் நன்றி. இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நன்றி. இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நன்றி. எனக்கு கிடைத்திருக்கும் செல்வத்திற்கு நன்றி. எனக்கு கிடைத்திருக்கும் செல்வத்திற்கு நன்றி. என்னை சுதந்திரமாக இருக்க வழிவகுக்கும் என் பணத்திற்கு நன்றி. என்னை சுதந்திரமாக இருக்க வழிவகுக்கும் என் பணத்திற்கு நன்றி. என்னுடன் இருக்கும் மிகுதியான செல்வத்திற்கு நன்றி. என்னுடன் இருக்கும் மிகுதியான செல்வத்திற்கு நன்றி. இந்த விஷயங்களுக்கெல்லாம் என்னைக்காவது நீ நன்றி சொல்லிருக்கியா? இல்லக்கா. இது எல்லாமே உன்கிட்ட இருக்கு இல்லையா? இதெல்லாம் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க ஆக்சுவலா? உனக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் அப்படியே உன் இதய துடிப்ப கேளு. அப்படியே யோசிச்சு பாரு. நம்ம நன்றி சொல்லாத எத்தனை விஷயங்கள் இருக்கு இதுல. இது இல்லாம எத்தனையோ விஷயங்கள் நம்ம நன்றி சொல்லாம இருக்கோம். சரி, கண்ணை மனசு திறப்போ. அமைதியாகுதுக்கா. மனசு அமைதியாகுதா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. அப்படியே கண்ணு திறந்து எப்பவுமே நன்றி உணர்வோட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? எப்பவுமே நம்ம நன்றி சொல்லணும். நம்ம கிட்ட இருக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்துல ஒரு 10% கூட இல்லாதவங்க இந்த உலகத்துல 50% மக்கள் இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம எப்பவுமே பாராட்டுறதே கிடையாது. நம்ம கிட்ட எந்த விஷயம் இல்லையோ அந்த விஷயத்த பார்த்து என்கிட்ட இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் உண்மையா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நம்ம என்னைக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, அன்னையில இருந்து நிறைய விஷயங்கள் நம்மள சேரும். சரிக்கா. அதனால இன்னையில இருந்து நன்றி உணர்வோட இருப்போமா? கண்டிப்பாக்கா. என்ன பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி காலையில டெய்லி கண்ணு முழிச்சதையும் ஒரு 10 விஷயம் ரேண்டமா இது அதுன்னு ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. 10 விஷயங்கள் ஏதாவது ஒரு 10 விஷயங்களை எடுத்துட்டு அந்த விஷயத்துக்காக நான் இன்னைக்கு நன்றி உணர்தலோட இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த 10 விஷயத்த சொல்லிட்டு தான் பெட்ல இருந்தே எந்திரிக்கணும். கண்ணு முழிச்சு பெட்ல இருந்து எந்திரிக்கிறப்ப அந்த 10 விஷயத்த சொல்லிட்டு இன்னையில இருந்து எந்திரிச்சு பாரு. அப்புறம் உனக்கு லைஃப்ல நம்ம கிட்ட இல்லாததை பத்தின கவலையே வராது. சரிக்கா. கண்டிப்பா பண்றேன்க்கா. சூப்பர் ஷோபி. இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு போட்டிருக்கோம். நன்றி உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே. நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்னா நம்ம கிட்ட இல்லாத பொருட்கள் எனக்கு இது இல்ல அது இல்ல என் வாழ்க்கையில இது சரியில்லை அது சரியில்லைன்னு பேசுறோம். ஆனா நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எதையுமே நம்ம போய் பாக்குறதே இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வேண்டாங்கிறத எப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த வேண்டாதே திருப்பி திருப்பி நம்ம கிட்ட வரும்.
நம்ம என்ன வேணும் அப்படிங்கறத யோசிச்சு நமக்கு என்ன வேணுங்கிறதுல நம்மளோட கான்சென்ட்ரேஷன் போச்சுன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையானது வந்து சேரும். அதனால இன்னையில இருந்து எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி உணர்தலோட இருங்க. நன்றி. இன்னைக்கு எங்களோட எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களோட கலந்துகிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.